தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா. மதுரை அப்போலோ மருத்துவமனை கேன்சர் சென்டர் சார்பாக இரைப்பையை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் இரைப்பை புற்றுநோய் கண்டறிதல் விழிப்புணர்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இரைப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவர் நிகில் திவாரி கூறியதாவது: உலகில் இரைப்பை புற்றுநோய் பாதிப்பில் இந்தியா 6வது இடத்தில் இருப்பதாகவும் ஆரம்ப பரிசோதனையின் அவசர தேவையை வலியுறுத்துவதும் அவசியம் என்றார். ஆனால் ஒரு எளிய எண்டோஸ்கோபி பரிசோதனை மூலம் ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டால் பலரை தீவிர சிகிச்சைகள் இல்லாமலேயே முழுமையாக குணப்படுத்த முடியும். இந்த நிகழ்வில் அப்போலோ மருத்துவமனை மதுரை மண்டல தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நிகில் திவாரி, இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜன், புற்றுநோயியல் சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் PK முத்து, குமாரசாமி, டாக்டர் தேவானந்த், டாக்டர் தீனதயாளன், டாக்டர் TK சர்பராஜன், டாக்டர் பாலு மகேந்திரா, டாக்டர் ஜெபசிங், டாக்டர் G சதீஷ், ஸ்ரீனிவாசன், டாக்டர் ராஜேஷ் பிரபு, டாக்டர் பிரவீன்குமார், உடன் மார்க்கெட்டிங் பிரிவு மூத்த மேலாளர் பிரேம் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர். தடுக்க முடியும், குணப்படுத்துறதுக்கு நம்மளால பிரஸ் மீட் நாங்கள் நடத்துகிறோம். ஸோ டாக்டர் போன தடவை தான் நம்ம மார்பக புற்றுநோய் பற்றி பேசணும். ஸோ புற்றுநோய்ன்றது வந்துட்டு ஒரு 100 வகை 1000 வகை இருக்கு. நம்ம ஒவ்வொரு தடவையும் டிசீஸ் கிடையாது. ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா வந்துட்டு அதில் ஒரு 10 வகை 20 வகை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாகத்துக்கும் புற்றுநோய் ஒவ்வொரு மாதிரியான காரணங்களால் வரும், ஒவ்வொரு மாதிரியாக ட்ரீட் பண்ணப்படும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதம் நவம்பர் மந்த் வந்துட்டு உலகம் முழுக்க ஒரு வயிறு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டொமக் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டொமக் கேன்சர் அவேர்னஸ் மந்த் இருக்கிறப்ப நம்ம எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் மெயினாக கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, ஸ்டொமக் கேன்சர் இஸ் கியூரபிள். மார்பக புற்றுநோய் நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். கியூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கே போய் சேர்ந்துருக்கு. நாங்கள் பேசுகிறப்பே அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. ஆனால் வயிறு புற்றுநோய் கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், எங்கள் டாக்டர் மத்தியிலேயே சில பேர் வந்துட்டு வயிறு கேன்சர் வந்துருச்சுன்னா பண்ண முடியாது. அதாவது நான் ஆன்காலஜிஸ்ட், கேன்சர் ட்ரீட் பண்ணாதவங்க, ட்ரீட் பண்ணுறவங்க தவிர்த்து இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறு புற்றுநோய்னா இப்பயும் ஒரு பயம் இருக்கு. நேற்று நடந்துருக்கோம், ஒரு சர்ஜன்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ஸ்டொமக் கேன்சர் வந்ததுன்னா அந்த அளவுக்கு கியூர் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அது கிடையாது. இப்போ ப்ராப்பரா சிடி ஸ்கேன், அதுக்கும் இங்கே டீம் இருக்கு. சிடி ஸ்கேன் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் 3 டாக்டர், இதெல்லாம் வந்துட்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் எவாலுவேஷன். நாங்கள் 3 டாக்டர், நான் சர்ஜரி டாக்டர், இங்கே கீமோதெரபி கொடுக்குற டாக்டர், ரேடியேஷன் டாக்டர். பேசணும் அப்படின்னா இறைப்பை அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் போய் தங்குற ஒரு ரிசர்வாயர். ஆக்சுவலாக அது ஒரு 4 மணி நேரம் சாப்பாடு அங்கே